ஸோ காய்ஸ், போட்டு பார்க்குறதுக்காக மேலே ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது. இப்போ மழை வரப்போகுது. ஃபுல்லாக பாருங்கள், வந்து கீழே வந்துட்டேன். பார்த்தீங்கன்னா நம்ம கண்டாகர் வந்துட்டோம் காய்ஸ். கிளாக் டவர், ஹிந்தியில் வந்து கண்டாகர், இங்கிலீஷில் கிளாக் டவர் வந்திருக்கோம். பாருங்கள், கிளாக் டவர் வந்துட்டோம். காலையில் சீக்கிரம் வந்திருக்கோம். அது இல்லாமல் அங்கே பாருங்கள், அதுதான் போர்ட்டு பேலஸ் அங்கே இருக்குது, கிளாக் டவர் இங்கே இருக்குது. நம்ம பேலஸ் போனால் போயிடலாம், ஆனால் பார்ப்போம், முடிஞ்சால் போயிட்டு வருவோம் பேலஸு. இதுதான் கண்டாகர். சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு, வேறு லெவல். ஸோ காய்ஸ், லுக் அவுட். நான் இப்போ எங்கே வந்திருக்கேன்னு பாருங்கள், பியூட்டிஃபுல். மேலேருந்து ஜம்ப் பண்ணுவாங்க, ஆனால் யாரும் பண்ணுறது இல்லையே, இவங்க பண்ண போகிறாங்க. ஐ திங்க்கு வியூ அந்த பக்கம் போனால் வியூ கிடைக்கும் எனக்கு. ஓ, ஃப்ளிப்பு பாருங்க, செம்ம ஃப்ளிப் அடித்தாங்க. வேறு லெவல் காய்ஸ், செம்மையாக ஜம்ப் பண்ணுறாங்க. சில பேர் இங்கே நின்று ஜம்ப் பண்ணுவாங்க, அங்கே நின்று ஜம்ப் பண்ணுவாங்க. சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. நல்லா என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க பசங்க. சுற்றி பார்த்துடல காய்ஸ். சூப்பராக இருக்குது வியூ காய்ஸ், வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ். இதுக்குள்ளே தண்ணிக்குள்ளே ஜம்ப் பண்ணால் தான் கெத்தாக இருக்கும் காய்ஸ். நீச்சல் தெரிஞ்சால் தான் நம்ம உள்ளே ஜம்ப் பண்ணணும் காய்ஸ். நீச்சல் எல்லாம் தெரிலனா உள்ளே ஜம்ப் பண்ணால் வேஸ்ட்டு. நீச்சல் தெரியாமல் வந்து ஜம்ப் பண்ணவே கூடாது, ஏன்னா நல்லா டீப்பாகவும் இருக்கும்ல, அதனால் நம்ம உள்ளே ஜம்ப் பண்ண முடியாது அப்படி டைரெக்டாக. ஐ திங்க் உள்ளே மீன் எல்லாமே இருக்குது. ஸோ இவங்க வந்து பொடி போடுறாங்க மீனுக்காக. பாருங்கள் எப்படி கெத்தாக இருக்குது, ஜம்மன் இருக்குது பாருங்க கைஸ். ஓ, செம்ம ஜம்ப்பு, சூப்பராக இருக்குது கைஸ். எல்லாமே எல்லா பசங்க மட்டும்தான், அங்கே ஒரு 2 பொண்ணு மட்டும் உக்காந்துருக்கு, வியூ பார்த்துட்டு இருக்கு, என்ஜாய் பண்ணிட்டு இருக்கு. கீழா, அதுதான் கீழா காய்ஸ். இங்கே வந்து என்ஜாய் பண்ணுறாங்க எல்லா பசங்க சேர்ந்து. சூப்பராக இருக்குது சார், சூப்பராக இருக்குது, வேறு லெவல். நல்லா சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. அவங்க இப்போ ஜம்ப் பண்ணுவாங்க. சூப்பர். பட் தண்ணி ஃபுல்லாக தெரிக்குது காய்ஸ். என்டர் ஆவோ காய்ஸ். அதாவது இந்த புல்லட் காய்ஸ். அதாவது இந்த புல்லட் ஆக்சிடெண்ட் ஆன இடத்துல வந்து திரும்பி போயிடும். இங்கே வச்சுருக்காங்களே, இந்த இடம் தான் ஆக்சிடெண்ட் ஆன இடம்.
மீன்ஸ் நம்ம வந்து போலீஸ் ஸ்டேஷனில் வைப்பாங்க. ஆனால் திரும்பி வண்டி திரும்பி இங்கே நிற்குவாமா. ஏன்னா ஆக்சிடென்ட் ஆன இடம் இங்கே தான். ஸோ இங்கே அவங்களோட டெம்பிள் கட்டி வச்சுருக்காங்க. ஏன்னா ஆக்சிடென்ட் ஆனக்கடுத்து இந்த வண்டியை போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டு போனாங்க. ஒரு வாட்டி இல்லை, நிறைய வாட்டி கொண்டு போனாங்க. ஆனால் திரும்பி இந்த வண்டி இங்கே நிற்குது. அதனால் இங்கே டெம்பிள் கட்டி விட்டாங்க இந்த வண்டிக்காக. ஸோ ரொம்ப நிறைய பேர் வருவாங்க. அவங்களுக்கு பியரு கூட இது பண்ணுவாங்க. பியர் கையில் கொண்டு வருவாங்க பாருங்கள். சில பேர் கையில் பியர் பாட்டில் இருக்குது. ஆனால் இந்த பியர் கொண்டு இங்கே அவங்களுக்கு போடுவாங்க. ஸோ கைஸ், ராஜஸ்தானில் பார்த்தீங்கன்னா இப்போ எவ்வளோ மழை பெஞ்சிருக்கு. நான் இப்போது சின்ன ரைடுக்காக தான் போயிட்டு இருக்கேன். ரைடு இல்லை, நான் ஒரு ஃபெஸ்டிவலுக்கு ஃபங்க்ஷனுக்காக போயிட்டு இருக்கேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா செம்ம மழை காய்ஸ். ஃபுல்லாக நைட் ஃபுல்லாக பெஞ்சது. இப்போ பார்த்தீங்கன்னா வேறு லெவலாக இருக்குது. நானே இந்த களிமண் காய்ஸ், இந்த களிமண்ணில் பைக்கு ஸ்லிப் ஆகிட்டு இருக்குது. பாருங்கள் எப்படி பெஞ்சிருக்குன்னு. ஃபுல்லாக மழை பெஞ்சிருக்கு. இப்போ தான் கொஞ்சம் நேரம் முன்னாடி போயிட்டு வந்தேன், ஆனால் ரெக்கார்டிங் பண்ணல. ஆனால் திருப்பி இப்போ போயிட்டு இருக்கு, அதனால் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். செம்ம மழை காய்ஸ் ராஜஸ்தானில். செம்ம மழை, ஐஸ் மழை. அது இல்லாமல் ஸோ ஐஸ் மழை நைட் பெஞ்சது, அதை ரெக்கார்ட் பண்ண முடியல. பட் இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது பாருங்கள். இந்த மண் எப்படியே ஸ்லிப் ஆகும். வண்டி ஓட்டும் போது நல்லா ஸ்லிப் ஆகும் காய்ஸ். ஸ்லிப்பாக இருக்கும், ஃபுல்லாக ஸ்லிப்லே ரோடு. சரி, இப்போ நம்ம ஒரு ஃபெஸ்டிவல் ஃபங்க்ஷனுக்காக போயிட்டு இருக்கோம். என்னோடய அக்காவோட ஊரில் அக்கா வீட்டில் போயிட்டுருக்கேன். அக்கா வீட்டுக்கு பாருங்க காய்ஸ், வேறு லெவல் காய்ஸ். நல்ல மழை பெஞ்சிருக்கு காய்ஸ். நைட் ஃபுல்லாக மழை இல்லை காய்ஸ். நைட்டு ஒரு 4 மணிக்கு காலையில் தான் நல்ல மழை ஸ்டார்ட்டே ஆகிருக்கு. காலையில் ஒரு 4:30க்கு தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. 4:30க்கெல்லாம் செம்ம காற்று காய்ஸ், செம்ம காற்று. வேறு லெவல் காற்று அடித்து நல்லா மழை பெஞ்சிருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கூலிங்காக இருக்குது. இவ்வளோ நாள் பாருங்க எப்படி ஹாட்டாக இருந்தது. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப கூலிங்காக இருக்குது. நம்ம ஊட்டியில் எப்படி கூலிங்காக இருக்கோ அதே மாதிரி இப்போ ராஜஸ்தானில் கூலிங்காக இருக்குது. நல்லா கூலிங்காக இருக்குது காய்ஸ். ஆனால் வெயில் அடிக்கும் போது பார்த்திங்கன்னா 43 டிகிரி 44 டிகிரி போயிடும். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா மைனஸில் இருக்குது. நல்லா கூலிங்காக இருக்குது. அப்படியே எப்படி வெதர் சேஞ்ச் காய்ஸ். ஒரே நாளில் வெதர் சேஞ்ச் ஆகிரும். இங்கே நம்ம நினைக்கவே முடியாது அந்த மாதிரி வெதரை இங்கே சேஞ்ச் ஆகும். ராஜஸ்தானில் ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட் காய்ஸ், ரொம்ப டிஃப்ரெண்ட்டு. நேற்று வரைக்கும் நல்லா மழையாக இருந்தது, ரொம்ப ஹாட்டு. நேற்று வரைக்கும் நல்லா ஹாட்டாக இருந்தது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா மழை பெஞ்சிருக்கு. ரொம்ப வித்தியாசம் காய்ஸ். ஐஸ் மழை பெஞ்சிருக்கு. அது இல்லாமல் நைட்டு நான் ரெக்கார்ட் பண்ண முடிஞ்சால் ரெக்கார்ட், அது இல்லாமல் கரண்ட் இல்லை காய்ஸ். கரண்ட் இல்லைனா நான் கண்டிப்பாக ரெக்கார்ட் பண்ணியிருப்பேன், லைட் எல்லாம் போட்டுட்டு. ஆனால் கரண்ட்டே இல்லை காய்ஸ். அதனால் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு கஷ்டமாக தான் இருந்தது. ஐஸ் மழை பெஞ்சது ரெக்கார்டே ஆகலை. இல்லைன்னா கண்டிப்பாக பண்ணியிருப்பேன் காய்ஸ். ஸோ ஆல்ரைட் காய்ஸ், இந்த வீடியோ நம்ம இங்கே எண்ட் பண்ணிடலாம். வில் மீட் இன் another வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் போடுங்க. சேனலில் புதுசாக என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். see you again. bye bye. have a good day. safe ride.